ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் இங்கிலீஷ் வேர்ட்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பேசலாம் அப்படின்னு ஒரு 13 யூஸ்ஃபுல் சென்டென்ஸை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டைலில் நீங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாலும் சரி, ஆஃபீஸில் காலேஜ் கூட பேசினாலும் சரி, எல்லோரும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் பேசுகிற இங்கிலீஷை கேட்டு யாராவது அப்படின்னு உங்களை திரும்பி பார்க்க வைக்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு தான். ஒன்று, பயப்படாமல் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும். ரெண்டாவது, கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். அதுக்கு முன்னால் நான் சொல்ல போகிற இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். இப்படி ரிப்பீட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃப்ளூவென்சி இம்ப்ரூவ் ஆகும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. மை நேம் இஸ் ஜோ, ஐ டீச் இங்கிலீஷ் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நிமிஷம் போருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக் இங்கிலீஷ். இதை எப்படி பெட்டராக சொல்லலாம்? ப்ளீஸ் வெயிட்டுக்கு பதிலாக ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லணும். நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இதையே பெட்டராக ஐ ஆம் ஆன் மை வே அப்படின்னு சொல்லுங்கள். நான் தயாராகிட்டேன், இதை எப்படி சொல்லலாம்? நார்மலாக ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லுவோம். இதை பெட்டராக சொல்லும்போது ஐ ஆம் ஆல் செட் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நார்மலாக ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். இதையே பெட்டராக ஐ ஆம் வித் யூ ஆன் தட், ஐ ஆம் வித் யூ ஆன் தட். அடுத்து, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறத நார்மலாக ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொல்கிறது தப்பில்லை, ஆனால் அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. இதையே ப்ரொஃபஷ்னலாக ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஷ்னலாகவும் புதுசாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறத ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதையே ப்ரொஃபஷ்னலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டு விதமாக சொல்லலாம். ஐ அண்டர்ஸ்டுட் அல்லது ஐ காட் இட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னால் அது பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் பில் பே பண்ணுறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் பே த பில் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் பெட்டராக சொல்லணுன்னா இட்ஸ் ஆன் மீ அப்படின்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்றத பேசிக் இங்கிலீஷில் ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். இதையே பெட்டராக மை அப்பாலஜீஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சும்மா வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஆம் கோயிங் ஃபார் அ டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பெட்டராக எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஆஃப் ஃபார் அ ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஆஃப் ஃபார் a ஸ்பின். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறத நார்மலாக ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லுவோம். இதை பெட்டராக எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஐ காட கோ இப்படி சொல்லி பாருங்கள். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்றத ஐ ஆம் வெரி பிஸி அப்படின்னு பேசிக் இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை பெட்டர் இங்கிலீஷில் ஐ ஆம் ஸ்வாம்ப்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து, நன்றி சொல்லும்போது இங்கிலீஷில் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவோம். இதையே பெட்டராக தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும். அண்ட் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுறீங்களா? அண்ட் ஃபைனலாக, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யாராவது கேட்டால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி பெட்டராக சொல்லலாம்? ஐ ஆம் குட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய வாக்கியங்கள் பேசிக்லேருந்து பெட்டர் இங்கிலீஷில் பேசலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம டெய்லியும் பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து ஒரு 13 வார்த்தைகள் எடுத்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்டை என்கிட்ட நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு குட்டி ஹோம்ஒர்க். ஹாவ் அ சீட். இது ஒரு பெட்டர் இங்கிலீஷ் ஃப்ரேஸ்னால் வாக்கியம். இது ஒரு பெட்டர் இங்கிலீஷ் வாக்கியம். இதுக்கு உரிய நார்மல் இங்கிலீஷ் என்னதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I am definitely gonna see you in the next video. Until then, bye.